தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நீதிதேவன். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மதிமுகவின் இலக்கிய அணி செயலாளர் கருத்தாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்குது. அதற்கு முன்பே ஓரணியில் தமிழகம் என்ற திமுகவும் தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு அதிமுகவும் தன்னுடைய பரப்புரையை தொடங்கியிருக்கிறாங்க. திமுக இந்த தேர்தலில் 2026 தேர்தல் வெற்றி அவ்வளோ சுலபம் இல்லை அப்படிங்கிறனாலே முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் பிரச்சாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாலே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் உட்பட தேர்தல் சூடு பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தோடு திமுக தலைமையிலான அணிக்கான தேர்தல் பணிகளை திமுக கட்சி தொடங்கிட்டாங்க. முதல்வரே மாவட்டங்கள் போகிறாங்க. ஒவ்வொரு வீடாக சந்தித்து தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகள், மக்கள் பணிகள் குறித்து விளக்கி சொல்லக்கூடிய ஒரு பிரச்சார பயணத்தை துவங்கிட்டாங்க. அவங்க துவங்கின உடனே தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை காப்போம்னா திமுகவிடமிருந்து தமிழகத்தை மீட்போம் காப்போம் என்கிற முழக்கத்தோடு அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரும் ஆரம்பிச்சு அவங்க தேர்தல் முன்கூட்டியே அந்த பயணத்தை திட்டமிட்டாங்களே அதிமுக. இல்லை, இவங்க திட்டமிடுறது அவங்களுக்கு தெரியும். இல்லை, இவங்களுடைய பயணங்கள் ரெண்டுமே பேரல் தானே, எதுவும் மறைமுகமாக எதுவும் செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த பக்கத்தில் திமுக தலைமையிலான கூட்டணிகள் இன்டாக்டாக இருக்குது. இன்னும் மேலும் அணிகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஆனால் தொகுதிகள் இரட்டை இலக்கத்தில் வேண்டும், 10, 12 இரட்டை இலக்கத்தில் வேணுங்கிற கேள்விகள் திமுக அணியில் இருக்கிறத மறுக்கக்கூடாது. அது எல்லா தேர்தல் காலங்களிலும் தங்களுக்கான சீட்டை கூடுதலாக பெறணுங்கிறதுக்கு எல்லா கட்சிகளுமே முயற்சி செய்கிறது என்கிற அளவில் தான் பார்க்கணும். ஆனால் எடப்பாடியார் ஆரம்பிச்சிருக்கிற இந்த பயணத்தில் ரொம்ப குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது, இடையில் அமித்ஷா இது கூட்டணி ஆட்சி தான், யார் மந்திரி சபை அமைக்கிறது யார் பண்ணுறதுங்கிறத அவங்க அணிதான் முடிவு பண்ணும், எடப்பாடியோ அதிமுக முடிவு பண்ணாதுங்கிற சூழ்நிலைகளில் ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு பிம்பத்தை பொறுத்துற போது ஒருவேளை அதிமுக விலகி வந்துடும், அதிமுக பாஜக கூட பயணிக்க முடியாதுன்னெலாம் பேச்சு வந்தது. ஆனால் இந்த பிரச்சார பயணத்தினுடைய துவக்க நாள் என்று நயினார் நாகேந்திரன் உட்பட இணையமைச்சர் எல்முருகன் உட்பட பாஜகவினர் எல்லாம் அந்த துவக்க நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதும் பாஜகவினுடைய கூட்டணியை உறுதி பண்ணக்கூடிய அளவிற்கான பதிவுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் பிஜேபி கூட கூட்டணி சேரும்போது நாங்கள் சேரக்கூடாதா அப்படின்னு பிஜேபி கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய 2 விஷயங்களை பேசியிருக்காரு. ஒன்று, இந்த பயணத்தில் அவங்க கலந்து கொண்டது, பயணம் தொடருது, பிஜேபியோட கூட்டணி நாங்கள் வைத்ததில் தவறில்லை, தொடர்வோம் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி என்று பேசுகிற பொழுது அது மேலே அமித்ஷா தான் முடிவு பண்ணணும், இங்கே தலைமை தான் முடிவு பண்ணணும். இங்கே பேசுகிற நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை, அண்ணாமலை இவங்க பேசுகிறதுலாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்காதீங்க, அது அவங்க தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பித்திருக்கிற பொழுது பாஜகவினுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருப்பதும் திமுக தலைமையிலான அணி என்பது இன்னும் அந்த கட்டுக்கோப்போடு இந்த தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குகிற 2 விடயங்கள் நமக்கு கண்கூடாக தெரியுது. இல்லை, இது அதிமுக ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்குனது வெற்றி வாய்ப்பு சுலபம் இல்லைங்கிறதுனால தொடங்கிட்டாங்களான்னு கேள்வி. இல்லை, ஒரு ஆளும் கட்சிக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் நம்பிக்கொண்டிருப்பது அவர்கள் தமிழ்நாடு அரசின் சாதனைகள். ஏன்னா இந்த கடந்த தேர்தல் வேறு மாதிரி, இந்த தேர்தலில் முழுமையாக சிறப்பாக மக்கள் பணி செய்திருக்கிறோம், மக்களுக்கு நாம் செய்திருக்கிற அந்த செயல்பாடுகளை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்தாலே போதும் என்கிற சூழ்நிலைகள் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய தோழமை இயக்கங்கள் அந்த நிலையிலிருந்து போகிற பொழுது கொஞ்சம் கூடுதலாக கவனம் பெறக்கூடிய இடத்துல தான் வரும். வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு திமுகனுடைய ஒரு முழக்கமாக இருக்குது. 2011 2021 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. அதில் ஒரு இயல்பாகவே அரசுக்கு எதிரான ஒரு மக்களுடைய மனநிலை இருந்திருக்கும். இடையில ஜெயலலிதா மரணம், கட்சி ஒரு 2ஆம் 3ஆக பிளவு. இதற்கு மத்தியில் போன தேர்தலில் அந்த தேர்தலில் இதே திமுக கூட்டணி 200 தொகுதியில் வெல்ல முடியல. ஆனால் இந்த தேர்தல் 2026 200 அப்படிங்கிறது சாத்தியமா? இவங்க அதிமுக உடைந்தது, அவங்க கூட்டணி சேர்றதெல்லாம் நான் பெரிய ஒரு கணக்கில் எடுத்துக்கல. எப்படியும் இன்னும் அணிகளை சேர்த்து கொஞ்சம் வலுவாக தான் அதிமுக கூட்டணியும் இந்த 2026 தேர்தலை சந்திக்கும். அதுக்கு பாஜக வழக்கம் போல் அவருடைய ஆயுதங்கள்
இடி ஐடி போன்ற ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடிய இடத்திற்கு வருவார்கள். ஜனநாயக முறைப்படி தேர்தலை அணுகாமல் மதவாத சாதியவாத பிரச்சனைகள், இந்த முருகன் மாநாடு வந்து இந்து முன்னணி மக்கள் முன்னணி ஆரம்பித்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது முருகன் மாநாடு மாதிரி இல்லை, அரசியல் மாநாடு. நானே அது குறித்து நிறைய விளக்கமாக பேசியிருக்கிறேன். அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிற பொழுது ஒரு புறம் வந்து திமுகவை தேர்தலில் தோற்கடிக்கும் என்கிற முழக்கத்தோடு இவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகள், என்னை பொறுத்தவரையில் நான் பொதுவாக பேசுவது என்று சொன்னால் மக்களுக்கு அவ்வளவாக பிடிக்கிற செயலாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை இந்த மதவாத சாதியவாத சிந்தனைகளுக்குள் மக்களை கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வாக்கு வங்கியை பெருக்கக்கூடிய சூழ்நிலை வட இந்திய மாநிலங்கள், இந்த கவ் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது போன்றது ஒரு சூழ்நிலை இங்கே இல்லை. இங்கே என்ன செய்ய முடியும் கேட்டிங்கன்னு சொன்னால், ஆளுங்கட்சியினுடைய சாதனைகள் அவர்கள் பேசுவதும் ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கிற குறைகளை மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்கிற பணிகளைத்தான் இவர்கள் செய்யணும். அது இந்த திமுகன்னு சொன்ன உடனே இவர்கள் வந்து பாஜகவுடைய மனநிலை வேறு, அதிமுகவுடைய அணுகுமுறை வேறு. ஒரே அணிகளில் இருக்கிற அந்த கூட்டு சிந்தனை இல்லாமல் தனித்தனியாக அவர்கள் போக்கில் அவங்க சிந்திக்கிறது என்பது மக்களை அவ்வளவு எளிதாக சென்றடையாது என்று நினைக்கிறேன். நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது மின் கட்டணத்தை வந்து 15% ஏற்றிருக்காங்க, சொத்து வரியை வந்து 100% ஏற்றிருக்கிறாங்க. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி ஒரு 15% தான் நிறைவேற்றிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமி சொன்னால் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் சண்முகம் வந்து இது ஓரளவுக்கு தான் இந்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு இதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே அவர் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. நீங்கள் ஒரு கூட்டணி இயக்கத்தில் இருக்கிற பொழுது குறைகளை சொல்லணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் அவர்கள் ஆட்சி செய்கிற பொழுது தனிப்பெரும்பான்மையோடு ஒரு தனி கட்சி ஆட்சி நடக்கிற பொழுது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் பேசப்படுவது அணியாக தொடர்கிறோம். ஆனால் அரசாங்கத்திடம் இருக்கிற குறைபாடுகளை சொல்லுகிற இடத்திற்கும் பெரும்பாலும் எல்லா இயக்கங்களும், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் இயக்கங்கள் எல்லாம் அப்பொழுது குறைகள் வருகிற பொழுதெல்லாம் சுட்டிக்காட்டுற இடத்துல இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன செய்தி அவர் இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கலாம். என்னுடைய பார்வை என்பது 525 தேர்தல் வாக்குறுதிகள், அதில் வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு 50% மேலாக அந்த அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை இந்த 4 ஆண்டுகளுக்குள் எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவர்கள் செயல்படுத்தி இருந்தால் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். முதலமைச்சர் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் 80% நாங்கள் அதில் குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டோம். மீதம் இருக்கிற 20% கூட இந்த ஆட்சி முடிவதற்குள்ளாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொல்லியிருப்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அவங்க குறிப்பாக ஒரு 3-4 விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த சொத்து வரி இந்த பற்றி விஷயங்கள் பேசுறது, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏற்கனவே நிறைய தடவை பேசிட்டோம். இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அழுத்தம். நீங்கள் வந்து நகரமயமாக்கல் வந்ததற்கு பிறகு நகரங்களுடைய வளர்ச்சி, நகரங்களுடைய இந்த அடிப்படை ஒரு நிலத்தினுடைய ரேட்டெல்லாம் கூடுகிற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 15வது நம்ம ஃபைனான்ஸ் கமிஷன்லேயே கொடுத்த வழிகாட்டுதல் தான். அதை நீங்கள் செய்யலை அப்படின்னு சொன்னால் ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் அதை 10% உயர்த்த சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்விக்கு கொடுக்காமல் நிறுத்தியிருக்காங்க பாருங்கள், 2154 கோடி. அதே மாதிரி வந்து இது இந்த துறை சார்ந்து கொடுக்குற நகர்ப்புறமயமாக்கல் அந்த திட்டங்களுக்கு கூட பணத்தை கொடுக்காமல் இருப்பார்கள் என்பதை நமக்கு தெரியும். அது எடப்பாடியார் அவர்களுக்கும் இல்லை. நீங்கள் சொல்கிற இந்த காரணம் ஒரு சாமானிய அடித்தட்டு மக்களுக்கு இது போய் சேருமா அல்லது அவங்க ஏற்றுக்குவாங்களா? அவங்க வந்து அரசாங்கத்தை நோக்கி தான் பாதிப்பு வருகிற பொழுது மக்களுக்கு பாதிப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த பாதிப்பு ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்பதை சொல்ல வேண்டிய இடத்தில் தானே ஒரு ஆளுங்கட்சி இருக்க முடியும். எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்க முடியுமோ, இதற்கான காரணங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு கொண்டு போய் சேர்க்க தான் முடியும். ஆனால் மக்கள் மனநிலை என்பது வரி அதிகமாக கட்டும்போது மனதில் ஒரு அழுத்தமோ, குடும்ப செலவு அதிகமாகுதுன்னு அழுப்போம், மின்சார கட்டணங்கள் கூடுது. இப்போ நேற்றை கூட ஏதோ முந்தா நாள் அறிவிப்பு வந்திருக்கிறது பார்த்தேன். 15 பைசாவிலிருந்து 41 பைசா வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு கூட்ட போகிறாங்கங்கிற தகவல் இப்போ வந்திருக்கிறது என்பது நேரடியாக மக்களை பாதிக்கக்கூடியது தான். அது தமிழ்நாடு அரசாங்கம் அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை நியாயப்படுத்துகிறாங்க, அதை மக்களை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள் என்பது ஒன்று. அது எதை மூலியமாக அதை ஒரு ஆளுங்கட்சி செய்யும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
அதன் மூலமாக கிடைக்கிற வருவாயில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளில் கொண்டு போய் மக்களுக்கு எவ்வளவு நலத்திட்ட பணிகளை கொண்டு சேர்க்கிறார்கள், அதனால் ஏற்படுகிற பலன் இந்த அதிகப்படியாக இவர்கள் செலவு செய்வதை ஈடுகட்டிவிட முடியும் என்கிற சூழ்நிலையிலிருந்து தான் திமுக இதை அணுகுகிறது என்று தான் நான் பார்க்கிறேன். அது மக்கள் கையில் தான் இருக்குது. மனத்தில் நிச்சயமாக அந்த அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். சரி, அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் தொண்டர்கள் கிரவுண்ட் அளவில் ஒன்று சேரலை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுக கூட்டணி கட்சிகள் சொல்கிறது. களத்திலையும் கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இருக்குது. இதுக்கு ஏற்றாறு போல் நேற்று நயினார் நாகேந்திரன் அவர் பேசும்போது 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லை, 2029 தான் அப்படின்னு நேற்று பேசியிருக்கிறாரு. இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இன்னும் தலைவர்கள் மத்தியிலே இதாகலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாமா? எப்படி இல்லை, அது சேர்ந்துருவாங்க. இப்போல்லாம் பேசுவாங்க, தேர்தல் நேரம் நெருங்குகிற பொழுது அந்த ஒற்றுமையோடு செயல்பட வேண்டிய இடத்திற்கு அவர்கள் வருவார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை, நயினார் நாகேந்திரன் பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு பார்க்குறேன். அது அவங்க பார்லிமெண்ட்டு அடுத்து அதை நோக்கி தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் ஏதோ தவறுதலாக பேசியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த சட்டமன்றம் 2026 இல்லாத அந்த சட்டமன்ற தேர்தலை பாஜக குறி வைக்குதான். முதல்ல நீங்கள் இதை குறி வைக்க சொல்லுங்கள். வைக்க வேண்டிய குறி கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேர்தல் களம் இருக்கிறது. அந்த தேர்தல் களத்தில் நான் என்னையா சண்டை போட போகிறேன்னு பேசாமல் அதில் அதுக்கு அடுத்து வர தேர்தல் தான் அப்படின்னு சொல்லும்போது அது அதிமுகவுக்கு இழப்பு இல்லை. ஏன்னா 2026 தேர்தலுக்கு பிரச்சாரத்தை எல்லாரும் தொடங்கின பிறகு நயினார் நாகேந்திரன் இந்த வார்த்தை வருது அப்படிங்கும்போது ஒரு கூட்டணிகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதான்? இல்லை, அவருடைய பதற்றத்தமாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம், அவருடைய புரியாமையை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை கூட்டணியில் குழப்பம். அமித்ஷா பேசின பேச்சையே அதிமுக ஏற்றுக்கொண்டு தானே அமைதியாக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் கடந்து போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்திலே ஒன்றுபட்டு மிக வலிமையோடு அதிமுக கூட்டணி தேர்தல் பணிகளில் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடியாருடைய தலைமை இயக்கத்துக்குள்ளே இருக்கே தவிர மக்கள் மத்தியில் எவ்வளவு பெரிய வலிமையான தலைமை என்று இன்னும் நிரூபணமாகாத சூழ்நிலையில் இது ஒரு அக்னி பரீட்சை. இந்த தேர்தலிலும் அதிமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் எதிர்காலம் என்பது அதிமுகவுக்கு இல்லை, எடப்பாடியினுடைய தலைமைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் திமுக இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அது ஒரு உதாரணமாக எடுத்துங்க. திமுக எதையெல்லாம் இன்றைக்கு கையில் எடுக்கிறதோ, நான் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லலை, திமுகன்னு சொல்கிறேன். எதை திமுக கூட்டணிகள் எதையெல்லாம் வலிமையோடு கையில் எடுக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கு வட மாநிலங்கள் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் வேண்டாம், இப்போ உத்தரப்பிரதேசம் பீகாரில் பிராமணர்களை இந்த கிராமத்துக்குள்ளே விட மாட்டோம், ஏன்னா அடிச்சுட்டான். நான் தான் என் கதா காலேஜ் அம்மா, நீ யார் கோனார் பண்ணுறதுக்கு? கோனார்லாம் பண்ணுற அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்லை. மனு நீதி சார்பாக அதெல்லாம் நீ அடிமையானவன், நான் தான் பண்ணணும், நீ பண்ணக்கூடாதுன்னு அடித்தாங்க. அப்படின்னு அடித்தது இப்போ உத்தரப்பிரதேசத்தில். ஆமாம், ராமாயண மகாபாரதம் கதா காலட்சேபம் பற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அந்த சூழ்நிலை இன்றைக்கு வடமாநிலங்களில் இன்றைக்கி பிராமணர்களை உள்ளே கிராமங்களில் அனுமதிக்கக்கூடாதுன்னு போர்டு வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் வந்திருக்கிறது. இந்த மும்மொழி பிரச்சனை வருகிற பொழுது இந்தி திணிப்பை தமிழ்நாடு அரசு இப்போ எந்த அளவிற்கு திமுக திராவிட இயக்கங்கள் எதிர்த்து வந்திருக்கிறது நமக்கு தெரியும். அதற்கு சற்றும் குறைவில்லாத வீரியத்தோடு இன்றைக்கு மராட்டிய மாநிலம் கையில் எடுத்திருப்பதும் நம்ம உத்தவ் தாக்கரேயும் ராஜ் தாக்கரேவுடைய பேட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தி படிக்காத தென் மாநிலங்கள் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்கிறார்கள். இந்தி பேசுகிற மாநிலங்களுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. எப்போவுமே வெஸ்ட் பெங்கால்லேருந்து தான் ஒரு கதையை ஆரம்பிப்பாங்க. இப்பொழுது எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு ஒன்றிய அரசு வந்திருக்கிறது, பாஜகங்கிற கட்சி வந்திருக்கிறது. நாங்கள் மொழியை எதிர்க்கவில்லை. இந்தியா முழுமைக்கும் மராட்டியர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. நமக்கு இங்கே தஞ்சாவூர் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் தஞ்சை பெரிய கோயில் முதல் மரியாதை மராட்டியர்களுக்கும். ஆனால் நாங்கள் மராட்டிய மொழியை கொண்டு போய் எங்கேயும் நாங்கள் திணிக்கவில்லை. எங்களை விடுங்க. இன்னொரு கவனமான ஒரு செய்தியை நம்ம தீரா நேயர்களுக்கு சொல்லணும்னா, 600 ஆண்டுகள் ஆங்கிலம் என்றால் ஹிந்தியினுடைய வரலாறு என்பது 800 ஆண்டுகளுக்கும் குறைவு தான். ஆனால் மிக வேகமாக பேச ஆரம்பித்தது ராஜ் தாக்கரே சொல்கிற மாதிரி ஒரு 200 ஆண்டுகள் தான். ஆனால் மராட்டிய மொழியினுடைய மொழி வரலாறு என்பது 2300 ஆண்டுகள் பழமையான மொழி என்பது மராட்டிய மொழி என்பதை அவர்கள் மறந்துடுறதில்லை. இன்னொரு செய்தியும் வச்சுருக்காருங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே கொண்டு வந்து இந்தியை திணித்து மும்பையை மராட்டிய மாநிலத்திலிருந்து தனிமைப்படுத்துவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. அப்படியே மும்பை தனி யூனியன் டெரிட்டரி மாதிரி, எப்படி காஷ்மீரில் மாநிலமாக பிரித்தாங்க, அந்த பக்கம் ஒரு யூனியன் டெரிட்டரி பிரித்த மாதிரி மும்பையை தனியாக கொண்டு போய்
மராட்டியத்திலிருந்து நீக்குவதற்கு முயற்சி செய்கிறார் என்கிற செய்திகளெல்லாம் இன்றைக்கு மராட்டிய மண்ணில் பேசப்படுவதற்கு காரணம் இங்கே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகள், இங்கே நாம் எடுத்து நீதிமன்றத்திலே பெறுகிற தீர்ப்புகள், நம்மளுடைய வலிமையான போக்கு என்பது இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் பரவுகிற பொழுது இந்த திமுக ஆட்சியை அதை தான் எடப்பாடி நினைக்கிறார். அதுக்கு தான் அவரும் பாஜகவுக்கு துணை போராட தமிழகத்தை காப்போம்னு நினைக்கிறார். தமிழகத்தை காப்போம் போது திமுகவை எடுத்தால் தான் நம்மளுடைய நோக்கத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போக முடியுங்கிறதுல பாஜக ரொம்ப கவனமாக இருக்காங்க. அதனால் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திமுக ஆட்சியை அகற்றணும்னு பிஜேபி ரொம்ப வலிமையாக யோசிக்கிறாங்க. மராட்டிய மண்ணில் இந்திக்கு எதிரான ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் சொன்னீங்க, அது வலுவாகவே கேட்குது அப்படின்னு சொன்னீங்க. பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில் அரசு சார்ந்த சுற்றறிக்கை கன்னட மொழியில் தான் இருக்கணும், வேறு மொழியில் இருக்கக்கூடாதுன்னு அந்த மாநில அரசு ஒரு தீர்மானமே போட்டிருக்கு. இப்போது விஜய் தாவேகாவினுடைய செயற்குழு கூடினாங்க. அதில் திமுகவோடு பாஜகவோடு நேரடியாக மறைமுகமாக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். ஆனால் அதிமுகங்கிறது ஒரு வார்த்தையை அவர் சொல்லலை. இது என்னன்னா, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெளியே வந்தால் தாவேகா ஒரு ஜன்னலை திறந்து வச்சிருக்கு அதிமுக கூட்டணி போகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி போனால், ஒருவேளை போனால் அது திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? போக மாட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். என்ன சொன்னாருன்னு சொன்னீங்க? திமுக பாஜகவோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மறைமுகமாகவும் கூட்டணி இல்லை ஏன்னா அது அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜக இருந்துச்சா நான் போக மாட்டேன், மறைமுகமாக கூட போக மாட்டேங்கிறார். அப்போ தாவேகா விஜய் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி வெளியே வந்தா நான் அதிமுக கூட்டணி போறதுக்கு எனக்கு தயக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல வர. இல்லை, அவர் உறுதியா தெரியுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பார்கள் என்று தெரிந்ததுனால தான் மறைமுகமாக கூட என்று சொல்லுகிறதுக்கு நீங்க இது எப்படி பொருள் எடுத்துக்கணும்னா, தேர்தல் நேரத்தில் கூட போய் நான் பாஜக கூட எனக்கு கூட்டணி இல்லை, நான் கூட்டணி வைத்திருக்கிறது அதிமுக கூட தான், அதே அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிற பழக்கங்கள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பாஜகவோட எங்களுக்கு எந்த பேச்சு இல்லைங்க, நாங்கள் அதிமுக எடப்பாடியார் கூட தான் இருக்கோம், நாங்கள் இருக்கிற அணியில் பாஜக சேர்ந்துருக்குன்னு சொல்கிறத நீங்கள் அரசியலில் நீங்கள் நிறைய டிடிவி தினகரன் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியான மறைமுக கூட்டணிகளை கூட நான் வைக்க மாட்டேன் என்று அவர் தெளிவாக சொல்லி இருப்பது, அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும், திமுக கூட்டணி இருக்கும், நான் தனித்துத்தான் நிற்பேன் என்பதை சொல்லுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணிக்கு போனால் திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, ஒருவேளை என்கிற நீங்கள் இந்த செயல்பாடுகள் எடுத்துக்கிட்டு நம்ம பெருசாக விவாதிச்சிட முடியாது. ஒருவேளை அப்படி சூழ்நிலை வருகிற பொழுது தான் நம்ம பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் நாம் தமிழர் சீமான் இயக்கமோ விஜய் இயக்கமோ ஒரு பரபரப்பை கொடுக்குமே தவிர ஒரு பெரிய பாதிப்பை எந்த இயக்கத்துக்கும் பொறுத்துறாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. நேற்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகனுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி அவர் கேட்கும்போது, நிருபர்கள் கேட்கும்போது, இது விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இருக்குது. நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவாங்க, திமுக தொடக்கத்தில் சொன்னீங்க, சாதனைகளை சொல்லி கேட்பாங்க, உறுதியாக 200 வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, விஜயனுடைய நிலைப்பாட்டை பொறுத்து இந்த கூட்டணியில் வெற்றி இருக்குங்கிற அளவுக்கு சொல்லும்போது அவருக்கே கொஞ்சம் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு போய் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யார் சண்முகம்? நம்ம வலிமையோடு இருக்கிறோம், அணியாக இருக்கிறோம், அணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறோம். நமக்கு துணை இருப்பது என்பது திமுக ஆளுங்கட்சிங்கிற ஒரு இடத்தில் இருப்பது, திமுக அரசினுடைய சாதனைகள். நம்முடைய நோக்கம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி எந்த சூழ்நிலைகளும் தமிழகத்திலே காலூன்றி விடக்கூடாது. இந்த ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறோம். அப்போ நம்ம கூட்டணியுடைய வலிமை என்ன, நம்ம கூட்டணியில் எப்படி நம்ம பயணிக்கிறது என்பதை பற்றி தான் அந்த அணியில் இருக்கிற இயக்கங்கள் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு பொது பார்வையில் பார்த்தோம்னா இது போன்றதொரு பிற இயக்கங்கள் அது கஷ்டம் இதுக்கு கஷ்டங்கிற பேச்சுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எடப்பாடி இறுதியான ஒரு கேள்வினா, எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவாங்க அப்படின்றாங்க. இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வருவாங்க அப்படின்னாங்க. ரெண்டு பேரும் சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக மனசில் வச்சு தான் சொல்றாங்க. இந்த ரெண்டு கட்சி என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நீங்க கருதுறீங்க? நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் இதை நான் பதிவு செய்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பார்வையில் ஒரு பொதுவான பார்வையில் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுக அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறேன். ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை
இப்போ அவங்க வந்து இறுதி நிலைக்கு வந்துட்டாங்க. அவர் டெல்லியெலாம் போயிட்டு வந்துட்டார். அன்புமணி ராமதாஸ் போயிட்டு வந்துட்டார். எல்லா நிர்வாகிகள் என் கூட தான் இருக்காங்கன்றிருக்காரு. அங்கே என்ன சிக்னல் கொடுத்தாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டத்திட்டங்கள் வந்து சொன்னால் இவரை வந்து செயல் தலைவராக வைத்திருந்த அந்த பீரியடு முடிஞ்சிருச்சு. அதனால் தலைவர் நிறுவன தலைவர் எடுக்கிற முடிவு மட்டும்தான் அந்த கட்சிக்கு இறுதியானதுன்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஒருவேளை அவர்கள் ஒன்றாக இணைந்தால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அமைதியானால் நிச்சயமாக பாமக வந்து பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கும், அதிமுகவோடு இல்லை. பாஜகவோடு தான் கூட்டணி வைக்கும், அதிமுக அணியில் இருப்பார்கள். ஒருவேளை இவர்கள் 2 பேரும் இல்லாமல் 2 தனி வேறு இயக்கங்களாக வந்தால் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அணிக்கு போவதற்கும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இயங்கலாம் அந்த சூழ்நிலை வந்தால் அது பாஜகவோடு இணைவதற்கு அது ஒன்று உள்ளே வருகிற பொழுது அதுக்கான வழிகள் இருக்கும்ல, அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருக்கும், வழிமுறைகள் இருக்கும். முடியவே முடியாது என்று சொன்னால் அது வேறு. முடியும் என்று நினைத்து அதற்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கும் முயற்சி செய்வார்கள். ஒருவேளை அந்த முயற்சி கைகூடல் என்று சொன்னால் தேமுதிக இணைகிற தேமுதிகவோடு ஏற்கனவே இருக்கிற கூட்டணி இயக்கங்களோடு வலிமையாக களம் காண்கிற இடத்திற்கு தான் திமுக போகிறாங்க. திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும் கையில் எடுக்கலை, பிரச்சாரத்திற்கு ஊடே உறுப்பினர் சேர்க்கை, அந்த மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்திருக்கிற செயல்பாடுகளை எல்லாம் ஒவ்வொரு வீடாக சென்று சந்தித்து மக்களிடம் சொல்லுகிற ஒரு இடத்திற்கு போகிற பொழுது அந்த திமுக வந்து தன்னுடைய தேர்தல் பயணத்தை மிக கவனமாக தேர்ந்தெடுத்த வழிமுறைகளில் இந்த தேர்தலை அணுகிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டச் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது தெரியுது திமுகவுடைய முயற்சிகளை பார்க்கிற போது. நீண்ட தூரம் தேர்தலுக்கு பயணம் பண்ண வேண்டியிருக்கு, 10 மாதம் இருக்குது. என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. விரிவான கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.